வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா பசுமை இல்ல விளைவு. அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீராவி, இது தடுத்து நிறுத்தி பூமியோட மேற்பரப்புலேயே பார்த்திங்கன்னா அதிகமாக வெப்பமாகிறது தான் வெப்பமடைய செய்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது புவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான ஒரு காரணம். அதாவது குளோபல் வார்மிங்க்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது துருவ பனிக்கட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா உருகி கடல் மட்டத்தை உயர்த்துதல் இது ரொம்ப பாதிப்படையக்கூடியது. ஸோ இது எந்த ஒரு செயல்முறையினால் நடக்குது அப்படின்றத சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் பூமியை அடைஞ்சு மீண்டும் மீண்டும் அந்த அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாம் வளிமண்டலத்தில் பட்டு பசுமை இல்ல வாயுக்கள் அதனை பிடிச்சி வச்சு பூமிக்கே மறுபடியும் அதை பிடிச்சி வச்சு அது அந்த ஹீட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா the earth climates will be owing to increasing the concentration of carbon dioxide and some other gases in the atmosphere. ஸோ என்னென்ன கேசஸ் இதில் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன், அதுக்கப்புறம் ஓசோன். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான வாயுக்கள். எதுக்கு? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வர்றதுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக ஒன்றா இருக்குது. So in the greenhouse gases, it's like glass in a botanical greenhouse. It's trapping the re-radiated heat near the earth's surface and warming the planet. So these gases along with the water vapor and the clouds absorbing the infrared radiations and trapping heat near the earth சர்ஃபேஸ். ஸோ இது மெயினான காரணம் பார்த்திங்கன்னா தொல்லுயிர், அதாவது இந்த நிலக்கரி எண்ணெயை பயன்படுத்துறது, காடெல்லாம் ரொம்ப அழிக்கிறது, அப்புறம் தொழில்துறையில் மாசுபாடு, பொல்யூஷன், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியதெல்லாம் இதாகுது. ஸோ இது என்னென்ன பாதிப்பு உருவாக்குன்னு பார்த்தா புவி வெப்பம் அடைதல், காலநிலை மாற்றம், அப்புறம் பனிப்பாறையெல்லாம் உருகுதல், கடல் மட்டம் உயர்வு. ஸோ இந்த மாதிரி கடுமையான விளைவுகள் இதில் நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது ஒரு மேஜரான க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாபிக் நேமும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.